ஏத்திர கூடாது பார்த்தா எவ்வளவு ஆச்சாலும் எத்த விட்டு நவுற கூடாது ஒரு பொம்னாட்டி எடுத்து வச்சுக்கிறேன் 8 பேர் உட்காந்து சிரிச்சுக்கிறாங்க பார்த்தா என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா ஏய் பார்த்தா அஜா எவ்வளவு பெரிய ரவுடி தெரியும் பார்த்தா யாரடா யார பார்த்து பார்த்தா யார் மேல கை வைக்கிறா யார் மேல கை ஏய் பார்த்தா இன்னைக்கு கூட பார்த்து கிடையாது எத்தனை பேர் பஞ்சாயத்து வந்தா சரி பார்த்தா இன்னைக்கு முடிவு எடுத்துறேன் எவ்வளவு ஆச்சாலும் விட்டு விட்டு வெளியே டேய் செங்கல் 10 ரூபாய் விட்டாங்களா எடுத்தார அங்க வச்சுட்டு வா எத்தாந்து குட்டு கால்ல கேட்பாங்க யாரா யார டான்றா யாரடியா கட்டுறாங்க போர் தோப்பு கட்டுறோம் அந்த பயம் இருக்கணும் என் மகனே இப்ப யாரு ஆம்பளை யாரு பொம்பளை ஆம்பளை அடிக்க கல்யாணம் ஆம்பளை அடிக்க கல்யாணம் காலையில் எழுதி வீட்டுல வச்சு கட்சியா தரது எங்கடி போயிட்ட யாராட்ட பேசிட்ட எவனா பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுவேன் குடும்ப பொம்பளை சொல்றா பாரு நான் யாரையோ பார்த்துட்டு வந்து ஆம்பளை சொல்றான் காரி முச்ச காத்துல சிவாய முடி என்னடியே வேணாடி என்ன கம்பெனி வேணாம் வேணாம் எவன் தயவு தாச்சு எனக்கு தேவையில்லடியே காணாங்கத்தா கருவாடு வாங்கி வச்சுக்கிறேன் காலை கட்டிக்கு செத்துட்டா நாய் சும்மா பரபாருன்னு சொந்தக்காரனா சொந்ததாயா கல்யாணத்துக்கு பண்றான் காத்து கொடுக்குறான் கரமாத்து பண்றான் ஒரு சமந்தி எட்டாவது கட்டு 9 சமந்தி எடுத்து போய் கட்டிக்கிறேன் அம்மாளுக்கு ஜனங்க வாட்டா கும்பலா செத்துருக்கு ஒரே கட்டுறேன் சொல்றேன் நீ சாவல அந்த ஜென்மத்தை வச்சுங்க ஜென்மத்தை பத்தி நீ பேசாதீங்க கேப்படி என்ன நடக்குது வீட்டுல என்ன வாங்கி போடல என்ன ஆகுது என்ன வாங்கி வைக்கல அரிசி இருக்குதா பருப்பு இருக்குதா உப்பு இருக்குதா மிளகா இருக்குதா காஞ்ச கருவேப்பிலை ஒரு குடி உண்டான கண்டவனுக்கு எல்லா தாடி வாங்கி போட்டு வச்சுக்கிறேன் பொம்னாட்டி நீ தாடி சீக்கிரமா குடும்பம்னா எப்படி என்ன தெரியுமா 1/2 கிலோ மிளகா தூள் வச்சு கொடுத்தேன் 1.5 வருஷமாவது வரணுமா இல்லையா ஒன்றரை வருஷம் யாரு குடும்பம் யாரு வராது ஏன் வராது மூக்கு பொடியா கொஞ்சம் தான் போறாங்க மிளகா பொடியா நிறைய போடுவேன் மூக்கு பொடி கொட்டி வைக்கிறேன் பால் கறந்து எடுத்துட்டு பால் ஊத்துற பொம்பளைக்கு வீட்டுக்கு வர தெரியுமா தெரியாதா ஏண்டா வர பின்னாடி நீயே கேள நாய்ட்ட பின்னாடி ஏண்டா வர 1/2 லிட்டர் பால் ஊத்தி எவ்வளவு நேரம் நான் வீடியோ அப்புறம் என்ன 1/2 லிட்டர் பால் ஊத்தி எவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் பால் காரட பேசுறா ஏன் பேசுறா பால் காரிக்கு கொண்டு இல்ல பேசுறா பால் ஊத்துறப்ப பாராது மேல கிடக்குது முத்தி சட்டில் நின்று பேசுகிறேனா அம்மா நல்ல கடி வந்து பாப்பா பால் ஊத்துற ஐயோ பொல்லாத கணக்குடியே ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் வாரத்துல 7 நாள் 3 லிட்டர் பால் எடுக்க தெரியாதா முத்தி சட்டில பால் காரி கணக்கு இடிப்ப ஆலியம்மா தான் இடிப்பிடியே சரி அதை விடு கரும்பு தோட்டத்துக்கு பிள்ளை இருக்க போன அங்க நான் ஆம்பளைகளை காவலுக்கு வைக்கிறேன் காலம் கட்டு போய் எடுத்து கரும்பு தோட்டத்துல எவனா போட்டு அமுக்கிட்டானா யாரு இல்ல ஏன் அனுமதி இல்லாம அமுக்குறோம் சொல்லிட்டு அமுக்கோனா சரி அதை விடு கரும்பு தோட்டத்துக்கு போகக்கூடாது பால் ஊத்து போகக்கூடாது சரி ஏதோ ஆம்பளை சந்தேகத்துல கேக்குறேன் நான் பொம்பளைங்களை கூட ஏறி வேலைக்கு போறேன் கை சேர்த்து ஏறி வேலை ஐயோ பொங்கலுக்கு போய் ஏறி வேலை ஜென்மத்து வரைக்கும் பாரு கஷ்டம் மகா கஷ்டம் அப்படியே ரத்தத்தை வேர்வையா சித்திருக்கலாம் ஏன் என்னப்பா என்ன கேவலமா பேசுறேன் வாய மூடு அது முன்னால 10-12 மணிக்கு போனாங்க ஏறி வேலைக்கு சின்ன ஆக்கி அரிசி எடுத்துக்கினாங்க அங்க கூட சாப்பாடு எடுத்துப்போம் ஆமா அந்த மாதிரி போனோம் அப்போ கஷ்டம் இல்ல 11 கிலோ சாப்பிடணும் இப்ப அப்படி கிடையாது காலையில 6 மணிக்கு வர சொல்றாங்க ஆமா காலையில 6 மணிக்கு நாங்க ஏறி உள்ள போய் குடிச்சோம்னா நெத்தி நேரத்துல என்ன பண்றேன் யாரு பாய்ந்தா இன்னும் 2 வருஷம் பொறுத்து பாரு அது பண்ற அமுகத்தை அப்படியே பாத்துக்கிறான் பாரு யாரு பாக்காத்தா நீ பாக்காத்தா ரத்தம் சேர்த்தான் தெரியுமா அனுமதி பையன் பாப்பானா அப்பதானே 6 மணி 8 மணிக்கு போய் ஏறி உள்ள குஞ்சிங்கன்னா அப்படியே நெத்தி வேற நேரத்துல வீயோ காவா புடிச்சு விட்டு நாட்டுக்கால் ஒட்டி விறகால் விரைக்கிறாங்களாம்
நீ சொன்ன மாதிரி 5 மணி 10 மணி 11 மணிக்கு போவீங்க. இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் பாட்டா ஏத்துறாங்களா? அங்க போட்டோ எடுக்கிறாங்க. வீட்டுல போட்டு எடுக்க ஆள் கிடையாது. ஆந்திரக்காரன் எழுதான காலத்துல பசங்க எழுதான காலத்துல மூஞ்சி கூட கழுத்து கிடையாது. தண்ணி நிச்சு மாட்டுக்கிட்டே ஆட்டாளா பாட்டா ஏத்துறாங்க. அப்படியே பேய் வேறு போய் நிக்கிறீங்க. 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு 8 மணிக்கு கட்டப்பற நம்பி எடுத்துட்டு ஏறி உள்ள இறங்குனீங்கன்னா 6 மணி நேரம் கட்டப்பறி போட்டு எடுக்கிறீங்க. 6 மணி மண்ணு தேடுறாங்க. உடனே மத்திரை எடுத்துட்டு பாக்கிட்டு பொம்மையாட்டுக்கு தச்சனியா உட்காந்து கிடையாது. 10 பேருக்கு ஒரு குரூப் 20 பேர் இப்பதான். 20 பேரா? 4 குடும்பம் நாசமா போச்சு. போ மத்திரையில உட்காந்து பொம்மையாட்டுக்கு வாய் வச்சுக்கிட்டு சும்மாக்குறீங்களா? இவன் அவனு வச்சுக்கிறானா? அவன் இவனு வச்சுக்கிறானா? இதெல்லாம் உட்காந்து சொல்றான். அவன் எவனு வச்சுக்கிறான்? உன்னை வச்சுக்கிட்டா அனுபவிக்கிறேன் தெரியா? வாங்குற 150 ரூபாய் 150 ரூபாய் சம்பளத்துக்கு ஆம்பளை வண்டியில பெட்ரோல் போட்டுக்கணும். 8 ரூபாய் உண்ணும் 8 உண்ணும் 8 ரூபாய் உண்ணும் 8 உண்ணும். அந்த ஏரியில இருந்து ஒரு 4 அடி நடந்து வந்தாங்க. வண்டி அட்டாட்டு கொஞ்சம் லேட் ஆயிடும். இன்னும் கூட்ட புரிக்கிட்டா ஒரு வாரம் வேலை செய்து 9 வாரம் ஆகுது. அந்த துட்டு வச்சாரம் காடு எடுத்து போய் சொறி சொறி பாக்க அவன் போட்டா தானே ஏற சொறி பாக்க பேசுறா உன்னை சொல்லி தப்பில்றா மாணிக்கா. உன்னதாங்க ஆமாண்டா. இன்னும் நேரம் தெரியல. உன்னை சொல்லி தப்பே இல்ல. சத்தியமா சொல்றேன், என்ன சொல்லி தப்பே கிடையாது. கிடையாது. ஆமா, நான் தெரிஞ்சு உனக்கு 3ஆவது தாலியா இருக்கும், ஏழு எடுக்கும், கல்லு கரமாந்து உனக்கு படைக்கும். நான் வந்து பாரு. ஆமா, என்ன சொல்லணும்? எனக்கு 3ஆவது தரமா நீ தாலி அடக்க வந்த. ஆடி போய் கசுமாலாம் வயசுக்கு வந்து 16 வருஷம் ஊட்ட மக்கி கட்ட கருமேறி போய் 3ஆவது தரமா ஒப்பைய கட்டி அந்த தாலியில கட்ட தாலி அடக்க வந்தால. தாலி நான் வயசுக்கு வந்து 16 வருஷம் வீட்டுல வந்தேன். நீ ஏன்னா 10 செருப்பு தேர் மாதிரி வீட்டுக்கு வந்தேன். ஐடி சுத்தி மூஞ்சி பாக்குறதுக்கு மூஞ்சி பல்லு பாருப்பா எப்படி இருக்குது. என்ன எனக்கு குறை? அம்மால இன்னைக்கு நிக்க வச்சுட்டு பாக்கல எப்படி இருக்கிற மாதிரி காமாச்சம்மா தேடாது. கிளி கொஞ்சது நாய் நக்குது. மூஞ்சி பல்லு பாருங்க எப்படி இருக்குது. இந்த ஏரியில ஜேசிபி மண்ணு வாங்கிட்டு பகுதி கொடுக்குமா? உன்னை சொல்லி தப்பு இல்லமா? நல்ல குடும்பத்துல பொண்ணா படுதுன்னா கணவனுக்கு மரியாதை கொடுப்பா, குடும்பத்தை அனுசரித்து நடப்பேன். போய் போய் பொறம்போக்கு சாதியில பொண்ணு எடுத்துன என்ன சொல்லி பொறம்போக்கு பண்ண பொறம்போக்கு மரியாதை. போடி கந்தலு யாரு போறேன் பேசிக்கலாம். நீ பொறம்போக்கு பரம்பரை எல்லாம் பொறம்போக்கு. யாருக்காக பொறம்போக்கு? அடையும் டெஸ்ட்பின் வச்சுக்கிறாங்க. அதுல துப்புமா? ஓ, இன்னொரு கட்டிங்க வந்துட்டு இன்னைக்கு குமுறுக்கு ஆகுது. என் குடும்பம் பொறுப்பாக்கு அடி பொறுப்பாக்கு நீ தாடி பொறுப்பாக்கு நீ பொறுப்பாக்கு உங்க அப்பா பொறுப்பாக்கு உங்க அம்மா பொறுப்பாக்கு உன் அக்கா தங்கச்சி பொறுப்பாக்கு அண்ணன் பொறுப்பாக்கு உன் பரம்பரை பொறுப்பாக்கு உன் ஆண்டியா பொறுப்பாக்குடி பொறுப்பாக்கு. நல்ல செல்மந்த தூக்கு மாச்சாவு. ஓ, அவங்க ஆண்டியா என்ன நானே பொறுப்பாக்குறா மறிக்கிறா? நீ தானே பொறுப்பாக்கு. நான் பொறுப்பாக்கு தாடி. இனிமேல் ஒரே நிமிஷம் குடும்பம் ஓடி போய் தெருவால வட்டி போனா தோத்தால 10 பேர் வருவா. யாருக்கு? பண்டு காட்சி போனா பின்னில் காட்சி போடிங்க மாட்டே. எத்தனை பேர் வராங்க? நானும் பாக்கல. உங்க அம்மா பாரு ஆட்டா விட்டா காரி மூஞ்சி கடப்பேன். இப்படி எல்லாம் பண்ணுவா எங்க ராஜேந்திர மாமா சொல்லி அனுப்புனாரு. மாட்டப்பட்டா பாரு எல்லாம் வீட்டுக்கு வாங்க. யாரு? ராஜேந்திர மாமா. உள்ளே பேசின்னு வந்துட்டா 50 ரூபாய் கொடுத்துட்டா. பஸ் ஆச்சு. வேண்டாம். என்ன ரொம்ப போச்சப்பா?